சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏண்டி பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிற? அடித்தாங்கிற உடம்பா இது? அதானே. என்ன சுந்தரி, குழந்தைய இப்படி போட்டு நீ அடிக்கிற? என்ன பழக்கம் இது? ரெண்டு பேரும் நான் சொல்றத கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவ என்ன கேட்டா? அத வாங்கி கொடு, இத வாங்கி கொடு நான் கேட்டா? ஒரு குழந்தை தான் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவளை இப்படி போட்டு அடிக்கிற? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுந்தரி. நான் தான் அடிக்கவே இல்லையே, இவன் நடிக்கிறா. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல மாலினி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வாடி சொல்லும். அடி பாவி, நீ வா. நம்ம ரெண்டு பேரும் உள்ள போயிடுவோம். இங்க இருந்தா அம்மா உன்னை திரும்ப அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. வா, என் தங்கம்ல நீங்க. அடி பாவி. என்னத்தா அவ நடிக்கிறா பத்தா. அடைச்ச, நான் அத கேக்கல. அது அப்படி நடிக்கிற ஆளுதான். அத விடு. உனக்கு என்னத்தா பிரச்சனை? நீ ஏன் இன்னும் டென்ஷனாவே இருக்க? நான் ராஜப்பா பிரச்சனை சொன்னல பத்தா. ஆமா, அதான் செல்லப்பா எல்லா உண்மையும் சொல்லிட்டானே. அத கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல. இல்ல பத்தா, ராஜப்பா கடைசி நேரத்துல செல்லப்பாவோட குழந்தைய கடத்தி வச்சு மிரட்டி தப்பிச்சிட்டான். அவன் குழந்தைய கடத்தினதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பத்தா. சரி விடு. தான் பெத்த பிள்ளைய தூக்குனா எந்த தகப்பனும் அதைத்தானே செய்வான். அப்படித்தானே பேசி ஆகணும். எனக்கு ஒன்னும் செல்லப்பா மேல கோவம் இல்ல. ஆனா ஏன் பத்தா என்னால இந்த கேஸ முடிக்கவே முடியல? இவ்ளோ மோசமானவன், தப்பானவன். அவன் பண்றது எல்லாமே ஃப்ராடு தனம். செய்யறது எல்லாமே அரசுக்கும் மக்களுக்கும் எதிராவே இருக்கு. ஆனா ஒரு அரசாங்க அதிகாரியா என்னால ஏன் அப்பத்த எதுவுமே செய்ய முடியல? அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இருத்தா, கொஞ்சம் பொறுமையா இரு. அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தா ஆச்சா? அதனால நடக்க வேண்டியதுதானே நடக்கும். எம்பிட்டுதான் அப்பத்தா, என்னால முடியல. ரொம்ப சோர்வா இருக்கு. இதுல நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். இத பாரு, இதெல்லாம் தோல்வியே கிடையாது. நீ போராடிக்கிட்டு இருக்க. ஒருத்தர் கூட உன் பக்கத்துல இல்லாதப்ப செல்லப்பான்னு ஒருத்தன் வந்தான்ல, அத பாக்கும்போது நீ ஒரு படி மேலதானே போயிருக்க. அப்படிதான் படிப்படியா மேல வருவாத்தா. இனிமே நீ நினைச்ச மாதிரி எல்லாமே உனக்கு சாதகமாத்தே அமையும். எதையும் போட்டு மனச குழப்பிக்காதாத்தா. எம்புட்டு பெரிய கலெக்டர் நீ, இதுக்கு போய் சோர்ந்து போலாமா? அது எல்லாமே சரியாயிடும். நீ நிம்மதியா தூங்குத்தா. தூங்கு பாப்பா. எனக்கு தூக்கமே வரல பாட்டி. ஏண்டா? அம்மாவுக்கு என் மேல பாசமே இல்லல. எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விளையாடுறாங்க. நான் ஏதாவது செஞ்சா திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. இன்னைக்கே பாத்தீங்கல்ல, அடிக்கவே வந்துட்டாங்க. அடிச்சாங்களா, அடிக்க வந்தாங்களா? ஏதோ ஒண்ணு. அடிக்க வந்துட்டாலே அடிக்க போறாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப அடிக்க கை வாங்கிட்டாலே அடிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். சரிடா, ஏதோ தெரியாம அம்மா வேலை டென்ஷன்ல கோவப்பட்டிருப்பாங்க. அத விடு பாப்பா, தூங்குன்னு சொல்றேன்ல. அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல. அவங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. இங்க பாரு பாப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. நீயே சொல்லிருக்கல, குட் மம்மி குட் மம்மின்னு. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் இப்படி நடந்துருச்சு, அதுக்காக அப்படி சொல்லலாமா? இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவுக்கு முன்னாடில என்ன ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் பிடிக்கிறதே இல்ல. முன்னாடிலாம் அம்மா என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து பாட்டு பாடி கதை சொல்லி எல்லாம் தூங்க வைப்பாங்க. சாப்பாடு ஊட்டுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி கூட குளிக்க வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் என் கூட பேச கூட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸின்றாங்க. அதுக்கு மேல போய் பேசினா கோவப்படுறாங்க.
ஆனா அம்மாவை எனக்கு பிடிச்சா கூட அம்மா செய்யறது பிடிக்கவே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. என்னடா, பாட்டி இருக்கேன், பெரிய பாட்டி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, இவ்ளோ பேர் உனக்காக இருக்கும்ல. ஆனா என் கூட அம்மா இல்லையே. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. பாட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? மாஸ்டர் கூட பேசணும் போல இருக்கு. அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவரை போய் பார்த்து பேசணும் போல இருக்கு. அவரை போய் பார்க்கலாமா? இந்நேரத்துக்கு எப்படி போறது? ஆமால, நைட் ஆயிடுச்சு. ம், இப்ப என்ன பண்றது? ஆ, நீயே சொல்லு. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. என்ன? நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? போனா நம்பரு? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஃபோன் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சரி, யார் போன்ல இருந்து பேசுறேன்னு மாஸ்டர் கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்லலாம்? பாட்டி போன்னு சொல்றேன். வேணாம் வேணாம். ஏன்? இல்ல, பாட்டி போன்ல இருந்துன்னு சொல்றதால அம்மா கிட்ட சொல்லிட்டா? ஆமால. இப்ப என்ன பண்ணணும்? நீயே சொல்லு. நான் வேணா பக்கத்து வீட்டு பாட்டி போன் நம்பர்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிடுறேன். ஆம், ம். அப்ப அம்மாட்ட சொல்ல முடியாதுல. அப்ப சரி. நம்பர் சொல்லு. 989. ஆ சரி, இரு, ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த பொடி. மா, சொல்லுமா. அம்மாவா? மாஸ்டர், நான் தமிழ் பேசுறேன். தமிழா? இல்ல, நீ என்ன இந்த நம்பர்ல இருந்து பேசுற? ஏன்? ஒரு நிமிஷம் குடு பாப்பா, நான் சொல்றேன். தமிழோட மாஸ்டருங்களா? மா, என்னம்மா பேசுற? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, போ. சரி பாட்டி. ம். இது நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா. உன்கிட்ட பேசணும்னு சொல்லுச்சு.